சேரன் பிக் பாஸுக்குள்ளே நுழைஞ்சார் இல்லையா, சேரனும் பெரிய டைரக்டர், நல்ல டைரக்டர், என் நண்பன். சரி சேரன் போயிருக்காருன்னா நம்ம கூட இதை ஒரு அனுபவமாக ட்ரை பண்ணலாமான்னு எனக்கு அப்போவே தோணுச்சு. சேரனை பார்த்தோன்னே தோணுச்சு. சேரன், ஸ்நேகன், சரவணன் சார், நிறைய பேர் போகும்போது நமக்கு ரஞ்சித், நண்பர் ரஞ்சித் எல்லாம் போகும்போது நமக்கு தோணுச்சு, சரி ஓகே ஃபைன் நம்ம கூட அப்படின்னு. ஆனால் நான் அதுக்கு முயற்சி பண்ணல. நான் முயற்சியே பண்ணல. ஏன்னா நான் வாழ்க்கையில் நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று நான் முடிவு பண்ணிட்டேன், எதையுமே முயற்சி பண்ணக்கூடாது. வந்தா செய், நீயா போகாத. இப்போ விஜய்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன்ல, நான் இது வரைக்கும் விஜயை பார்க்க முயற்சி பண்ணதே இல்லை. அவங்களா கூப்பிட்டா போவேன், நான் போய் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் அந்த முடிவு எடுத்துட்டேன், வாழ்க்கையில் எதையும் நீ தேடி போகாதே. சார் இந்த மாதிரி பிக் பாஸுக்கு பேசினா ஓகே சொல்லுவாங்க சார், நான் பேசிட்டோமான்னு கேட்குறாரு. நைஸ் பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவங்களும் இமீடியட்டாக ஓகேன்ட்டாங்க. அவங்க என்னென்னா டிபேட் பிரவீன் காந்தி எதிர்பார்க்குறாங்க. ஃபிலாசபி நான் நிறைய கற்றுக்கிட்டேன், எனக்கு வாழ்க்கை நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. இதை யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் யங்ஸ்டர்ஸ் தான் என்னுடைய டார்கெட். அதை நான் பிக் பாஸை யூஸ் பண்ணிக்கலாமா, அதுக்கு தான் நான் வரேன்னொன்னே, அது எப்படி சார், யார் சார் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னாங்க. இன்னைக்கெல்லாம் யாரும் அட்வைஸ்லாம் பண்ணால் யாருக்கும் பிடிக்கலையே சார். இதெல்லாம் நான் இன்டர்வியூவில் சொன்னது. யாருக்குமே தெரியல சார், வாழ தெரியல சார். அப்போ என்ன கேட்டாங்க, நீங்கள் வாழ்கிறீங்களா சார்னு கேட்டார். இந்த கேள்வி தான் எனக்கும் வந்துச்சு. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு சார், இப்போவும் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன் சார். என்ன சார் இது லாஜிக்கே புரியலையே அப்படின்னாரு. ஏன் லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணணுன்னு யார் சொன்னது உங்களுக்கு? லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணணுன்னு